First program beginner welcome song. ரெண்டாவது program primary நான் சாதா இல்ல ஸ்பெஷல். First program பாத்துறலாமா? beginner பிள்ளைங்க நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. தரிகிடத்தோம் தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு AGVBS நாட்கள் வந்ததே AGVBS நாட்கள் வந்ததே ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே We welcome you all to AGVBS நம்ம கிளாப் பண்ணலாமா We welcome you all to AGVBS வரவேற்கிறோம் AGVBS க்கு வரவேற்கிறோம் AGVBS க்கு தரிகிடத்தோம் தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு நாங்க சூப்பரான பசங்க சுமார் இல்லப்பா நாங்க டாப்பரான டீம் டம்மி இல்லப்பா நாங்க சூப்பரான பொண்ணுங்க சுமார் இல்லப்பா நாங்க டாப்பரான டீம் டம்மி இல்லப்பா எங்க கெத்து எங்க சிங்க் எங்க பவர் பசங்க கிளாப் பண்ணலாமா எங்க லைஃப் ஜீசஸ் AGVBS நாட்கள் வந்ததே AGVBS நாட்கள் வந்ததே ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே We welcome you all to AGVBS We welcome you all to AGVBS வரவேற்கிறோம் AGVBS க்கு வரவேற்கிறோம் AGVBS க்கு கிளாப் பண்ணலாமா சூப்பர் thank you பிள்ளைங்க ஸ்பெஷல் கொல்லார் இல்ல பவர் நான் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்ல பெஸ்ட் நான் சாதா இல்ல ஸ்பெஷல் கொல்லார் இல்ல பவர் நான் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்ல பெஸ்ட் இயேசுவின் கரம் மேல எந்த குறையும் எனக்கு இல்ல இயேசுவின் கரம் மேல எந்த குறையும் எனக்கு இல்ல கபடி கபடி பவட்டி மே கபடி கபடி பவட்டி மே கபடி 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 நான் ரிங்குள்ள இறங்குனா சத்தான் டீம் க்ளோஸ்டா தோற்றம் ஒரு குறையில்ல இயேசு பவர் எனக்குள்ள ரிங்குள்ள இறங்குனா சத்தான் டீம் க்ளோஸ்டா தோற்றம் ஒரு குறையில்ல இயேசு பவர் எனக்குள்ள பயமே எனக்கு இல்ல நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை பயமே எனக்கு இல்ல நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை கபடி கபடி பவட்டி மே கபடி கபடி பவட்டி மே கபடி கபடி பவட்டி மே கபடி கபடி பவட்டி மே கபடி 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 பிகினர் சிங்கிங் மேலே ஏத்துங்க கோல்ட் மெடல் வாங்க ட்ராஃபி சேர்க்க ஆசையா சாம்பியன் ஆக கோல்ட் மெடல் வாங்க ட்ராஃபி சேர்க்க ஆசையா செய்திட முயற்சி எடுத்திட டோன்ட் கிவ் அப் முயற்சி செய்திட முயற்சி எடுத்திட டோன்ட் கிவ் அப் டோன்ட் கிவ் அப் Are you ready to
ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. வானத்தில் எக்காளம் ஊதிடும் ஓர் நாள் வருதே, வேகத்தில் தூதரோடு இயேசு ராசா வந்திடுவார். நல்லதோர் போராட்டம் போராடி ஜெயித்திடுவோம், நித்திய ஜீவன் பெற்று பரலோகம் சேர்ந்திடுவோம். அந்த நாள் நெருங்கிடுதே ஆயத்தம் ஆகிடுவோம், அந்த நாள் நெருங்கிடுதே ஆயத்தம் ஆகிடுவோம். கானான சர போரும் வரிகளா ஐயா வரிகளா, பாலும் தேனும் ஓடும் நாடா பரலோகம் அதுக்கு பேரா. பாலும் தேனும் ஓடும் நாடா பரலோகம் அதுக்கு பேரா. காணாரச்சர போரும் வரிகளா ஐயா வரிகளா, அம்மா வரிகளா, பாலுந்தெனும் ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. பாலுந்தெனும் ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. கானான சர போரும் வரிகளா ஐயா வரிகளா, பாலும் தேனும் ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. பாலும் தேனும் ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. காணான சர போரும் வரிகளா அம்மா வரிகளா, பாலும் தேனும் ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. பாலும் தேனும் ஓடும் நாடாம் பரலோகம் அதுக்கு பேரா. ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிச்சான். அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லா தவக்கல் வந்துச்சான். அதுக்கப்புறம் பேன் கடிச்சிச்சான். கொள்ளை பூச்சி வந்து ஆடு மாடுலாம் செத்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஆறாவது உடம்பு ஃபுல்லா கொப்பளம் வந்துச்சான். அதுக்கப்புறம் கல் மழை பெஞ்சான். அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி வந்து விவசாய நிலத்தெல்லாம் கெடுத்துச்சான். ஊர்லாம் இருட்டாயிடுச்சான். ஃபஸ்ட்டு பிறகு போகிற குழந்தைங்களாம் செத்துச்சான். 10 வாதைகள், தண்ணி ரத்தமா மாறினது. அதுக்கப்புறம் தவளை வந்தது, பேன்கள் வந்தது, வண்டுகள் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, எரி கொப்பளங்கள் வந்தது, கல்மழை பெஞ்சது, வெட்டுக்கிளிகள் வந்தது, 3 நாள் காரிலுள் மூத்த வீரர்கள் இருந்தால். டே 1 செலெக்ஷன் டே. நீங்கள் என்ன தெரிந்து கொள்வில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரோமான் 15:16. டே 2 பிராக்டிஸ் டே. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. டே 3 ப்ரிப்பரேஷன் டே. அதற்கு அதர் நான் உன்னோட இருப்பேன். அதற்கு அதர் அவர் நான் உன்னோட இருப்பேன். இஞ்சார் யாத்ராகமம் 3:12. டே 4 மேட்ச் டே. வாதை உன் கூடாரத்தை அடங்காது. சங்கீதம் 91:10.
கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. அதற்காக நாம் உன்னோட கூடாரத்தை அடகாதே, வாதை உன் கூடாரத்தை அடகாதே. சங்கீதம் 91:10. Day 5 celebration day. ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. Day 5 ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. Day 3 அதற்கு கர்த்தர் நான் உங்களோட இருப்பேன். ராத்திராகமம் 3:12. Day 2 பிராக்டிஸ் டே. நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. அந்த நாளை தந்ததுக்காக நன்றி. நாங்கள் இந்த விபிஎஸ்ல கேட்ட மோசேவை போல என்னையும் உம்முடைய பிள்ளையாக செலக்ட் பண்ணினதுக்காக நன்றி. மோசே எப்பொழுதும் உங்களோடு நடந்தது போல நானும் உங்களோடு எப்பவும் நடக்கணும். ஆமேன். என்னடா மோசே மாதிரி ப்ரே பண்ற? நீ என்ன மோசே செங்கடலை பிரிச்ச மாதிரி நம்ம பே ஆஃப் பெங்காலை பிரிச்சு தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர்னு போக எதுவும் பிளான் பண்றியா எங்களுக்கு தெரியாம? அதெல்லாம் இல்லடா. நமக்கு என்ன கடலா ப்ராப்ளம்? நமக்கு தான் டிசைனா வேற வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கே. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணதான் ஹெல்ப் கேட்டேன் ஏசப்பாட்ட. நீ சொன்னது 100% உண்மைடா. அதுல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கு. நம்ம எக்ஸாம சொன்னேன்டா. நீங்களா படிச்சிங்களாடா? நீங்களா படிச்சிங்களாடா? ஓ எஸ். இவன் இன்னும் விபிஎஸ் விட்டு வெளியில வரல போலடா. இவங்க 4 பேர் தாண்டா மிஸ் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் படிச்சுட்டு வர சொன்னாலும் அப்படியே செய்கிறவங்க. எங்களை பாருங்க, நாங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் லீவை. ஆமாண்டா, அப்படி பண்ணனால தான் எக்ஸாம் அன்னைக்கு ஈஸியா இருக்கும். நான் ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணனால தான் நேற்று ரிவைஸ் மட்டும் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாடா, இந்த விபிஎஸ்ல கூட நம்ம அக்கா சொன்னாங்கல்ல மோசஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு. ஏசப்பா அதே மாதிரி தான் இதுவும் நம்மோட எக்ஸாமுக்கு எடுக்கிற ப்ராக்டிஸ் தான் ஹோம்ஒர்க். சரி பேசினது போதும், வாங்க எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு சோகமா வரீங்க? கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஹாப்பியா இருந்துச்சுடா. ஆனா ஆன்சர் பேப்பர் ஒண்ணு கூட ஞாபகமே இல்லடா. எனக்கும் அப்படிதான்டா. போன வாரம் ஐபிஎல்ல யார் யார் வின் பண்ணா, தோனி எவ்வளோ ரன் அடிச்சாருன்னு ஞாபகம் இருக்கு. ஆனா போன வாரம் நம்ம மிஸ் நடத்தின பாடம் ஞாபகம் இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல. அதனால தான் இந்த எக்ஸாம்ல நல்லா பண்ண முடியல. இப்ப பாருங்க, நாம நல்லா ப்ரிப்பேர் பண்ணனால தான் இன்னைக்கு எக்ஸாமை நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ செலிப்ரேட் பண்ண போறோம். ஹே கரெக்ட். நம்ம விபிஎஸ் அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி செலக்ட் ஆனால் மட்டும் போதாது, ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியும். நானும் தாண்டா படித்தேன், ஆனால் படித்த கொஸ்டினை கூட கம்ப்ளீட்டாக எழுத முடியலையே. என்னதான் நம்ம படித்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்குறவர் ஏசப்பா தான். அதனால நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம், படிக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் தூங்க போகும்போது, மார்னிங் எந்திரிச்சதும். அதனால ஏசப்பா எங்கள் கூடயே இருப்பாங்க, எங்கேயும் எப்பயும் கைவிட மாட்டாங்க.
இனிமே நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் ப்ரே பண்றோம்டா, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏசப்பா, இந்த சின்னஞ்சிறு வயதில் எங்களை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்காக நன்றி. உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமேன். தேங்க்யூ பிள்ளைங்களா. பார்த்தோம், சில பிள்ளைங்கள்லாம் என்னன்னா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாங்களா, அவங்களுக்கு என்ன எக்ஸாமோ அதை நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. சில பிள்ளைங்க அவங்க லீவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்களா, அதனால அவங்களால எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியல. அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணோன்னா, நம்ம என்ன படித்தோம் அந்த விபிஎஸ்ல, மோசேவை ஏசப்பா ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணனால அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கூப்பிட்டு போனாங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக கானானுக்கு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பரலோகத்து ராஜ்யத்தை அடையிறது தான் நம்மளோட விக்ட்ரி. அந்த விக்ட்ரியை நம்ம சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நம்ம எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். நன்றி. எனக்காய் யுத்தம் செய்வார், குறித்த காலத்தில் நன்மை செய்வார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், குறித்த காலத்தில் நன்மை செய்வார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார், அவர் என்னிடம் சொன்னதை செய்து முடிப்பார். யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார். யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. இழந்த யாவையும் பெற்றுக்கொள்ள சிறையிருப்பை அவர் மாற்றிவிட. இழந்த யாவையும் பெற்றுக்கொள்ள சிறையிருப்பை அவர் மாற்றிவிட. சத்துரு முன்பாக தலை உயர்த்த எந்த எல்லைகளில் நான் ஜெயம் எடுக்க. யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார். யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. சுவே
இயேசுவின் பவரை யூஸ் பண்ண மணி பெரிய பெரிய டீம்ஸ் வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே பெரிய பெரிய டீம்ஸ் வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே இயேசுவின் வல்லமையால் தோற்கடித்தே வெற்றி 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 பெறுவேன் இயேசுவால் வெற்றி பெறுவேன் வெற்றி 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 பெறுவேன் இயேசுவால் வெற்றி பெறுவேன் சிறுபிள்ளைகள் நாங்களே இயேசு எங்கள் கேப்டனே சிறுபிள்ளைகள் நாங்களே இயேசு எங்கள் கேப்டனே கிரவுண்டில் ஆட எங்களை ட்ரெயின் பண்ணுவார் கேப்டன் கமாண்ட் கேட்டு தூள் கலப்புவார் கிரவுண்டில் ஆட எங்களை ட்ரெயின் பண்ணுவார் கேப்டன் கமாண்ட் கேட்டு தூள் கலப்புவார் பெரிய பெரிய டீம்ஸ் வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே பெரிய பெரிய டீம்ஸ் வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே இயேசுவின் வல்லமையால் தோற்கடித்து வெற்றி 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 பெறுவேனே இயேசுவினால் வெற்றி பெறுவேனே சிறுவன் மூசை செலக்ஷன் டே மனப்பாட வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமுள்ளவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27-28. அமைதியா இருங்க. பிராக்டிஸ் டே மனப்பாட வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிலேமோன் 11:12. டே 3 ப்ரிப்பரேஷன் டே மனப்பாட வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. டே 4 மேட்ச் டே மனப்பாட வசனம். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45. டே 5 செலிப்ரேஷன் டே மனப்பாட வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலேசியர் 2:14. டே 1 செலக்ஷன் டே. தேவன் எவரை முன்னறிந்தாலும் அவரே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். ரோமன் 8:29. டே 2 பிராக்டிஸ் டே. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மேய்ப்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. டே 3 ப்ரிப்பரேஷன் டே. இதோ போரடிக்கிறது, நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களிலே எந்திரமாக்கிறேன். இதோ மலைகளிலே மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுகிறீர். ஏசாயா 41:15. டே 4 செலக்ஷன் டே. கத்தரோ வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தரோடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19. டே 5 தலைப்பு செலிப்ரேஷன் டே மனப்பாட வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை சிறப்பு வெற்றி சிறப்பு பண்ணி
எப்பொழுதும் எங்களை கொண்டு கிளாப் பண்ணலாமா? படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா? பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை இன்று கட்டி அணைப்பாரு. அழகான படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோவமா? கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட மணியே உன் சோகத்தை வர மனமே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே சொல்லு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே சொல்லு. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. காதுக்கு இனிமையான பாட்டா
யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாம் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயோ என்ன
இல்லண்ணா, நடுவுல வந்துட்டீங்களே அதான் கேட்டேன். இல்லக்கா நம்ம பசங்க வர்றாங்க. மகேஷ் அண்ணா வேற டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கறாரு. நான் வந்துட்டேன். ஓ, அவங்கள உங்க ஜூனியர் பிள்ளைங்கள உங்க பசங்களா? ஆமாக்கா. சரி சரிண்ணே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கடைசில நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. ஒரு டான்ஸ் போறோம். ஓகேவா? ஓகே. ஓ எஸ். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சூப்பர். வந்துருங்கண்ணா. பை பை. பை பை சொல்லிடுங்க. அப்பதான் வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். இப்போ நாங்கள் பாட போகிற பாடு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகத்தில் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலைகள் நிறைய வரும். என்ன நடக்கும், என்ன அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேலே நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றது போல கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் நம்புகிறது என்ன? நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதெல்லாம் குழப்பம் வருதோ, பயம் வருதோ, திகில் வருதோ, தீமைகள் வருகிறது போல் இருக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் நம்ம ஆண்டவரை நம்புவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோட பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. மறைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். மறைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உம்மை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணில் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணில் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் சொல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் சொல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி
ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். அந்த வசனத்தை சொல்லாமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. திருப்பி சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓகேவா? சரி, ஓகே. விபிஎஸ்க்கு இத்தனை நாள் ரெகுலராக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.